நீ பாட்டுக்கு மிதிச்சு அழுக்காக்குற. இப்போ உனக்கு என்ன வேணும்? நீதான். குகன், எங்க கிளம்புற? வீட்டுக்கு டைம் ஆச்சு. நில்ல, நான் கொஞ்சம் பேசணும். சாரி, டைம் ஆயிடுச்சு. வீட்டு எல்லா பாத்திரமும் பறக்கும். அப்புறம் இங்கே சாந்தின்றது நான் தான். மேடம், நீங்க ஆர்டர் பண்ண பெயிண்டிங் அங்க வச்சிருங்க. ஓகே. மேடம், இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. தேங்க்யூ. டார்ச்சர் தாங்க முடியல. ச்சீ. என்ன பண்றது? வேற வழி இல்லை. இப்படி பண்ணாதான் சரிப்பட்டு வருவோம். ஏன்டா இப்படி பண்ற? நான் உன்னை போதும், எனக்கு டார்ச்சரா இருக்கு. ஏன்டா இப்படி படுத்துறியோ? சரி, நான் உன்னை லவ் பண்றேன். ஆனா 2 மாசம் நீ என்ன பார்க்க கூடாது, நானும் 2 மாசம் உன்னை பார்க்க கூடாது. என்ன பிரிஞ்சே இரு. 2 மாசத்துல நீ என்ன மறக்கலனா அப்போ நான் உன்னை லவ் பண்றேன். நான் கண்டிப்பா உன்னை மறக்க மாட்டேன். நம்ம காதல் ஜெயிக்கும். அப்ப போ. இவன் போவே மாட்டான். திருந்தாத ஜென்மம். யாரோ என்ன நினைச்சிட்டே இருந்தாங்க போல. கையிடு, தலைவலிக்குது. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்ன தனியா விடு ப்ளீஸ். ஓகே ஓகே, இப்போ பார், உன் தலைவலி எல்லாம் காணாம போக போகுது.
நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. உன் கூட ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தப்பா தெரியல. we made love ன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன ஒரு பிட்சா தான் பாக்குற. இப்ப நினைச்சா கூட எனக்கு அசிங்கமா இருக்கு. என் மேலே எனக்கு கோவம் வருது. நான் உனக்கு அழுத்து போயிட்டேன்ல. நீ என்கிட்ட வர்றதே அதுக்கு தானா? நான் அதுக்கு மட்டும் இல்லடா. உன்னை பார்க்க கூட பிடிக்கல. வெளியில போ. இனிமே என் மூஞ்சில முழிக்காத. சரி, ஓகே விடு. கடைசியா ஒரே ஒரு தடவை உன் கூட படுக்கணும். டேய், என்னடி ரொம்ப ஓவரா பண்ற? கைய விடு. கூகுள் வலிக்குது, கைய விடு. விடுன்னு சொல்றேன்ல. வலிக்குதுடா. போறேன். நீ இல்லனா செத்து போயிடுவனா? நீ ஓசினா வெள்ள காசு. போடி. இவனா? ஹாய் நித்யா. நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன சொன்ன? நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். ஏன், எதுக்கு அப்படி நினைச்ச? கொஞ்ச நாள் என்ன பார்க்காம இருந்தா இடையில வேற எதனா பொண்ணை பார்த்து அவ பின்னாடி நீ சுத்திட்டு இருப்பேன்னு நினைச்சேன். நான் இதுக்கு மேல போய் சொல்ல விரும்பல. நான் உன்னை லவ் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். உன்னோட டிஸ்டர்பன்சஸ் இருக்க கூடாதுன்னு தான் நான் இந்த ஐடியா பண்ணேன். நீ 2 மாசத்துல என்ன மறந்துடுவேன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணுவேன்னு நான் எதிர் கூட பார்க்கல. என் லவ் உனக்கு லேட்டா போச்சுல. இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவ. லவ்னா என்ன நமக்கு அன்னைக்கு தெரியும்டி. அந்த வலி உனக்கு அப்போ புரியும். உன்னை போய் லவ் பண்ணேன் பாரு. சே, அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. தயவு செய்து என்னை மறந்துடு. தப்பான ஒருத்தனை உண்மையா லவ் பண்ணதால இவளோட வாழ்க்கை மறுபடியும் இருட்டாயிடுச்சு. மற்றவங்க உணர்வை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இன்னொரு பொண்ணை தேடி கிளம்பிட்டான். இவெல்லாம் ஒரு மனுஷனா?
உண்மையான இவனோட காதலை ஒரு பொண்ணு புரிஞ்சிக்காததால இவனோட வாழ்க்கை தடமாறி போயிடுச்சு. ஹலோ சார், நான் முரளி பேசுகிறேன். உங்கள் ஆஃபீஸ்லேருந்து தான். ஆமாம். ஆ, ஓகே சார். கவலைப்படாதீங்க, அந்த டீலிங் முடிச்சிடலாம். நான் பார்த்துக்கிறேங்க. நீங்கள் ஃபோன் வைங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன முரளி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டுருக்கு சார். அப்புறம் அந்த ஃபிகர் விஷயம் கேட்டிருந்தேனே, என்னாச்சு முரளி? சொன்னதை ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். இந்தாங்க. சே, என்ன முரளி, என் டேஸ்ட்டை பற்றி உனக்கு தெரியாதா? இவ்வளோ பார், இதெல்லாம் சலிச்சு போச்சு முரளி. சார் இதை பாருங்க சார், கேரளாலேருந்து புதுசாக வந்திருக்கு. செம்ம கம்பெனி சார். வேற எதுவும் முச்சா இல்லையா முரளி? நல்லா நம்ம ஊர் பொண்ணா, அழகா, சும்மா கிக் ஏத்துற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லு. ஓகே சார். ஆமா, அந்த பொண்ணு யாரு? செம்மையா இருக்கா சார்? நான் கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு சார். ஓ சாரி முரளி, தெரியாம. சரி சரி. ஓகே சார், ஆசைப்பட்டீங்க, என்ஜாய் பண்ணுங்க. முரளி, நீ நிஜமா தான் சொல்றியா? சார், நான் ஒரு விஷயம் பண்ணா ஒரு யூஸ் இல்லை, பல யூஸ் இருக்குதான்னு பார்ப்பேன். இப்போ அவளை கன்வின்ஸ் பண்ணணுமே. இப்படி தான் சாந்தி அப்புறம் நித்யா மாதிரி தன்னை தேடி வர நல்லது எல்லாரும் விட்டுட்டு கெட்டதை தேடி போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? யாருக்கும் தெரியாது.